இப்ப வீட்டுல வந்து சொந்தக்காரங்க நிறைய பேர் வருவாங்க. ஆமா சார், நிறைய பேர் வேணாம் வேணாம் சார், வர வேணாம் சார். நீங்க எப்படி நான் வந்து அதை ஒண்ணுமே சொல்ல மாட்டேன், கை கொடுங்க சார். ஆனா அதுல ஒரு சின்ன கண்டிஷன் வச்சிருக்கேன். சொந்தக்காரன் வர்றது வரதுல யாரெல்லாம் வரலாம் யாரெல்லாம் வரக்கூடாதுன்னு. ஓ, நீங்களே லிஸ்ட் போட்டு வச்சுக்கிறீங்களா? என்ன யார் வரலாம்ன்றீங்க? ஓ, புரிஞ்சு போச்சு. எங்க அப்பா அம்மா வரலாம், வரக்கூடாது. ஏன் சார்? ஏன் வரக்கூடாதுன்னா, உங்க அப்பா அம்மா வந்தா உனக்கு சந்தோஷமா இருக்கும், ஆனா உன் வீட்டம்மாவுக்கு சந்தோஷமா இருக்காது. ஆமா, அவங்க அப்பா அம்மா வரலாமா? வரக்கூடாது. அது ஏன்? ஏன்னா அவங்க வந்தா உன் வீட்டம்மாவுக்கு சந்தோஷமா இருக்கும், உனக்கு சந்தோஷமா இருக்காது. எந்த சொந்தக்காரதான் நம்ம வீட்டுக்கு வர்றது? சொல்றேன். முக்கியமா வந்து உன் பொண்டாட்டியோட தங்கச்சி மச்சினிச்சி வரலாம். ஆமாப்பா, மச்சின்சி வந்தா இதுக்கு சந்தோஷமா இருக்கும். நீங்க அதோட அப்படி சொல்லல. இப்ப என்னன்னா, நீ சந்தோஷமா இருந்தேன்னா எனக்கு மாசம் மாசம் வாடகை கரண்ட் பில்லு எல்லாம் கரெக்டா வரும். அப்படி வரீங்க. அதனால உன் மச்சின்சி வந்து எத்தனை நாள் இருந்தாலும் நான் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன். ஓ, அப்ப ஒரே அல்ல அவங்க அந்த மச்சிஞ்சி மட்டும் தான் அதோட எனக்கு ஒரு ஜோலியமா இருக்கும்ல. இல்லப்பா, நீ தப்பால எடுத்துக்காத. இப்ப நீ ஏதோ வேலை விஷயமா வெளியூருக்கு போற, ஒரு இடத்துல 2 நாள் தங்க வேண்டியது ஆயிக்கோச்சு. அப்போ உன் மச்சின்சி மட்டும் தனியா இருக்குன்னு வச்சுக்க. என் ஒய்ஃபு தான் கூட இருக்காங்க. அவங்களும் ஏதோ ஒரு வேலை விஷயமா வெளியே போயிட்டாங்க. அப்போ உன் மச்சின்சி மட்டும் தைரியமா இருக்கு. என்ன சார், என்னென்னமோ அங்கங்க பேசுவானு சொல்லிட்டு வயசு இப்படி வயசுக்கு தகுந்த மாதிரி பேசுவேன் சார். தம்பி அவசரப்படாதப்பா, அவன் ஒரு வயசு பொண்ணு, எந்த பாதுகாப்பும் இல்லாம இருக்கலாம், நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல வந்தேன்ப்பா. நீ ஏன் தப்பா நினைக்கிற? அப்படி சொல்ல வந்தீங்களா சார்? ஆனா ஒண்ணு சார், என் மச்சின்சி வர்றது என் ஒய்ஃபுக்கே பிடிக்காது. ஆனா ஹவுஸ் ஓனர் சொன்னாரு இருந்தாலும் வேற வழி இல்லாம ஹவுஸ் ஓனர் சொன்னாரு, அதாவது மச்சினிச்சி மாசத்துல ஒரு 5 நாளாவது இங்க இருக்கணும்னு கண்டிஷன் போட்டிருக்காருன்னு சொல்லு. சூப்பர் சார். இந்த ஒரு கண்டிஷனுக்காக கண்டிப்பா என் பொண்டாட்டியோட சண்டை போட்டாலும் இந்த வீட்டுக்கு வந்துடுறேன் சார்.